டிஜிட்டல் மீடியா மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி எதுவுமே கிடையாது. உபயோகப்படுத்தி தீர வேண்டிய கட்டாயம் அவசியமும் கூட. நானும் அதை உபயோகப்படுத்துகின்றேன் அளவோட. ஸோ முதல் ஒரு 20 வருடங்கள் வந்து மக்களுக்கு நான் மிகவும் தேவையானவா இருந்தேன். நம்ம எப்போவுமே ஒன்று ஃபாலோ பண்ணுறேன். வி மஸ்ட் பி பெட்டர் டுடே தென் வாட் வி வர் எஸ்டர்டே. இந்த மாதிரி இப்போ இதை நான் பட்ட கஷ்டத்தை சில பேர் பார்க்குறாங்கல்ல. ஸோ அதை பார்த்து இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலையை பார்ப்பேன்னு நினச்சிடுவேன். எங்களை பேசுனங்களையே அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் அவங்க மகளுக்கு, அதுக்கப்புறம் பேத்தி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸானா எம்ஜிஆர் தத்துவ பாடல்களை போட்டு ஆன் பண்ணி விட்டுருவேன். அது பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ½ அன் ஹவரில் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பஞ்சா பறந்து போயிடும். அதுக்கப்புறம் முதல்ல இருந்த விட புத்துணர்வோட திரும்பி வந்துடும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. வணக்கம். மதுரை இல்லை, தமிழ்நாடு அதுவும் கிடையாது. இந்தியாவிலே புற்றுநோய் அறுவை சிகிச்சையின் மறக்க முடியாத பெயர். 1985 அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் முதல் கேன்சர் அறுவை சிகிச்சை நிபுணர். அதன் பிறகு 1 லட்சத்திற்கும் மேலான அறுவை சிகிச்சை, ஆயிரக்கணக்கான உயிர்களின் நம்பிக்கையை பெற்றவர். அது மட்டுமல்லாமல் உலக சாதனையாக 3 மணி நேரத்தில் 14 மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் செய்து மருத்துவ உலகிலேயே ஆச்சரியப்பட வைத்தவர். புற்றுநோயை எதிர்த்து ஆயுள் முழுதும் போராடி வரும் ஒரு சிறந்த மருத்துவர், ஒரு உண்மையான மனிதர். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் BKC மோகன் பிரசாத், மோகன்ஸ் மெடிசிட்டி, மதுரை. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இந்தியாவிலேயே வந்து முதல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் நீங்கள். இந்த ஃபீல்டில் வரணும்னு உங்களுக்கு வந்து எப்படி சார் ஆர்வம் வந்துச்சு? நான் வந்து MS ஜென்ரல் சர்ஜரி முடிச்சுட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உதவி பேராசிரியர் பணியாற்றி வந்தேன். ஓகே சார். அப்போ வந்து சட்டசபையில் வந்து ஒரு 4 புதிய படிப்புகள் அறிமுகம் பண்ணாங்க. ஒன்று வந்து MCH, அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் மேற்படிப்பு. அடுத்து வந்து இரைப்பை குடல்வாய் கேஸ்ட்ரோன்டாலஜியில் மேற்படிப்பு. இன்னொரு ட்ராமா, இந்த மாதிரி விபத்து உயிர்காப்பில் ஒரு மேற்படிப்பு. வாஸ்குலர் சர்ஜரி, இரத்த சுரப்பிகள் நாளமில்லாசோட மேற்படிப்பு. இந்த 4 வந்து சட்டசபையில் MGR பேரில் அனௌன்ஸ் பண்ணப்போ புற்றுநோய் அறுவை சிகிச்சை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் புற்றுநோயினாலே மரணம்தான் முடிவு என்ற ஒரு காலகட்டம் அது. அதுக்கு காரணம் வந்து மீடியாக்கள், சினிமாக்கள், மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு படம்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கேரக்டரை முடிவு பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு கேன்சர் அந்த மாதிரி காட்டி முடிவு பண்ணிடுவாங்க. எஸ் சார். அதே மாதிரி ஊருக்குள்ளே பேசிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அவ்வளோதான், அதனால் அடுத்து யார் வர, அந்த மாதிரியெல்லாம் போயிடும். அதே மாதிரி அரசியல்வாதி கேன்சர் வந்துச்சுனாலே அந்த அரசியல் அவருக்கு அப்புறம் யாருங்கிற அளவுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பித்ததுனால ஏன் இந்த புற்றுநோய் வந்து இப்படி ஒரு சவாலாக இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மேற்படிப்பை எடுத்தால் நம்மளுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னா அது மேலே எனக்கு ஒரு ஆர்வமும் ஒரு ஈர்ப்பும் வந்ததுனால தான் நான் அந்த புற்றுநோய் சிகிச்சையை எனக்கு மேற்படிப்புக்கு தேர்ந்தெடுத்தேன். சார், இந்த மருத்துவத்துறைக்கு நீங்கள் வர்றதுக்கு ஊக்கம் அளித்தது யார் சார்? அது ஒரு நகைச்சுவையான ஒரு சுவாரஸ்யமான செய்தி. நான் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து முதல் பிள்ளை. ஸோ முதல் பிள்ளை வந்து படிக்க வைக்கிறது எங்கள் தந்தையார் வந்து ஒரு ரயில்வே அதிகாரி. படிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ நான் எப்போவுமே கணிதத்தில் வந்து 100க்கு 100 மார்க்கு தவிர குறைச்சி வாங்கினதே கிடையாது. எனக்கு ஹைஸ்கூலில் அப்படி வாங்கிட்டு இருக்கிறப்ப நான் வந்து இன்ஜினியர் தான் ஆவேன், எனக்கு கணக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு, எங்கள் ஃபாதர் வந்து இவனை என்னடா செய்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்ப அந்த காலத்தில் எதுனாலும் ஜாதகம்னு எழுதி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். அதை கொண்டு போய் அந்த ஜோசியரை கொடுத்து இதை படித்து பார்த்து இவருக்கு என்ன ஆவான், எந்த துறையில் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு கூட என்னையும் கூட்டி போனார். கூட்டி போய் அதை அவர் படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அதில் எழுதிருந்துச்சு, இந்த துறையில் இது பண்ணவன் வந்து இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குது, இவனுக்கு நன்றாக வரும்னு சொல்லி தான் நான் சொன்னேன், பாருங்கள் ஜாதகத்திலேயே இன்ஜினியர் படிப்பு தான் சொல்லி எழுதியிருக்கு, அதனால் நான் இன்ஜினியரிங் சேரேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து நீ சரியாக கவனிக்கலப்பா, அதில் என்ன எழுதியிருக்கிற, இன்ஜினியர் படிப்பிற்கான துறை தான் படிப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கு. இன்ஜினியருங்கிறது வந்து ஒரு மருத்துவம், இஞ்சிங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மருந்து, அதனுடைய நீர் சம்பந்தப்பட்ட படிப்புன்னு அது மருத்துவத்துறை தான். அதனால் நீ வந்து அதை நீ சரியாக புரிஞ்சுக்கிறல்ல,
ஆனால் அவங்க எழுதுனது வந்து இன்ஜினியரும் எழுதுறதுக்கு போல இன்ஜினியர் எழுதிட்டாங்க. அதை எங்கள் அப்பா வந்து ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்தி அவருடைய வழிக்கு என்னை கொண்டு வந்துட்டார். ஸோ உன்னுடைய ஜாதகமே நீ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால நீ மருத்துவத்துறையில் சேரணும்னு சொல்லி என்னை வந்து நான் போடி நாயக்கனூரில் வந்து என்னுடைய மேற்படி +1 தான், +2 கிடையாது. அது முடித்தோடனே இந்த மருத்துவ படிப்புக்கு நல்லா தயாராகணுங்கிறதுக்காண்டி அந்த பியூசின்னு சொல்லி ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ் அதை வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி. அது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அந்த காலத்து எப்படின்னா உங்களுக்கு மெட்ராஸ் லயோலா காலேஜ், திருச்சி சென்ட் ஜோசப்ஸ், பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் அண்ட் சென்ட் ஜான்ஸ், இதில் படிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை முறையே மாறிடும். நீங்கள் வந்து பெஸ்ட் இந்த தமிழ்நாடு வந்துடுவீங்கன்னு சொல்லி சென்ட் ஜோசப்பில் 1 வருஷம் படித்த பிறகு தான் நான் அப்புறம் மருத்துவ காலேஜ் சேர்ந்தேன். சூப்பர் சார். அதனால் எனது மருத்துவத்துறைக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான காரியம் எனது தந்தையார் தான். ஆனாலும் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே சார். சார் இப்போது இந்த மருத்துவத்துறையில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த கேஸ்ட்ரோ அதுன்னு சொல்லி அதில் வந்து ஏன் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து கேன்சருக்குரிய சர்ஜன் எடுத்தீங்க சார்? அதாவது கேன்சர் வந்து நான் படிக்கும் காலகட்டத்தில் 1981 நான் எம்எஸ் அறுவை சிகிச்சை முடித்தப்போ ஒரு மிகப்பெரிய சவாலான நோயாக இருந்துகிட்டு இருந்துச்சு. மித்த துறைகளை விட இந்த துறையில் நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய நிறுவனங்கள் வந்து ஆராய்ச்சிகள், புற்றுநோய் புதிய மருந்துகள் கண்டுபிடிப்புகள் போன்ற வளர்ச்சி வந்து இந்த துறையில் தான் மிக அதிவேகமாக நடந்து வந்துச்சு. ஸோ நம்ம பிற்காலத்தில் ஒரு வளரக்கூடிய துறை, அதனால் மக்கள் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கையுடைய துறை, மென்மேலும் பல சாதனைகளை இந்த துறையில் செய்ய முடியும். மித்த துறைகள்லாம் ஏற்கனவே நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் புற்றுநோயில் மட்டும் இன்னமும் சிகிச்சை முறை போதுமானால் வரலன்னு நான் நினச்சதுனால தான் இந்த புற்றுநோய் சிகிச்சை துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். சூப்பர் சார். இப்போ உங்களோட இந்த எம்எஸ் படிச்சிருப்பாங்களா சார், அவங்க வந்து இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது வந்து தேர்வு, அதாவது எம்எஸ் படித்தவங்க எல்லாருமே அவங்க புற்றுநோய் சிகிச்சை துறை நிபுணராகலாம், இரைப்பை குடல் வாய் நிபுணராகலாம் அவங்க நினைப்பாங்க. பட் அதுக்குன்னு எம்சிஹெச் பட்ட படிப்பில் வந்து இந்த புற்றுநோய் துறை சிகிச்சை துறை முதல்ல அடையார் கேன்சரில் அறிமுகப்படுத்தினப்ப 2 சீட்டு தான். இந்தியா முழுவதும் வந்து ஒரே காம்படிஷன். ஏற்கனவே புற்றுநோய் சென்டர்கள் நிறைய, இந்த கேன்சர் சென்டர், ஸ்டார்டா மெமோரியல் சென்டர்ஸு, இந்த மாதிரி சென்டரில் ஒர்க் பண்ணவங்க கூட நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் கலந்து கொண்ட இன்டர்வியூ எல்லாமே எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி முடித்து ரொம்ப நாளாக இந்த சிகிச்சை அறுவை சிகிச்சையில் இருக்கிறவங்க. அதில் வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப், நான் வந்து செலக்ட் ஆனதுக்கு முதல் மாணவனா. சூப்பர் சார். ஸோ அதனால் எல்லாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிறது இல்லை. கரெக்ட் சார். கிடைக்கிறப்ப நம்ம அதை நல்லா உபயோகப்படுத்திக்க வேண்டியது. சூப்பர் சூப்பர் சார். உங்களோட ஆரம்ப கட்ட அந்த அனுபவங்கள்? மதுரை மருத்துவக் கல்லூரியில் நான் சேர்ந்தேன். மதுரை மருத்துவக்குள்ள அப்போல்லாம் வந்து 5.5 வருஷ கோர்ஸு. மொத்தம் வந்து எங்களுக்கு 100 சீட்டு. அப்போ வந்து நாங்கள் வந்து ஆண்கள் வந்து ஒரு 60 பேர், பெண்கள் 40 பேர். இப்போ வந்து அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு, பெண்கள் கூட்டிட்டாங்க, ஆண்கள் குறைஞ்சிச்சு. அப்போ வந்து ஆண்கள் கூட. அந்த மாதிரி நாங்கள் மருத்துவத்தில் சேர்ந்தப்போ எங்களுக்குன்னு என்னென்னா அந்த காலேஜில் சேர்ந்தோன்னா ஒரே புதிய முகங்கள், புதிய அனுபவங்கள். அப்போ காலேஜில் என்னென்னா மதுரையை சேர்ந்த சில விஐபியோட பிள்ளைங்க நிறையா படித்தாங்க. அதாவது ஜட்ஜு பிள்ளைங்க, ஏற்கனவே டாக்டராக இருக்கிறவங்க, பெரிய டாக்டருடைய பிள்ளைங்க, அவங்களாம் படிப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் பெண்கள் நிறையா இருந்தாங்க அதில். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக வருவாங்க. அவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க, எல்லாம் குரூப்பாக வருவாங்க. எல்லோரும் அவங்கள பார்த்தா காரில் வந்து இறங்குவாங்க, அவங்கள வந்து ஒருத்தவங்க கூட்டி போவாங்க. இந்த மாதிரி மதியானம் சாப்பாடு ஒருத்தவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி. நான் மேலாவணி மூலையிலேருந்து மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு சைக்கிளில் தான் வருவேன். அது இந்த ஆற்றுப்பாளத்தில் சேர்ந்து ஆடி ஆணி மாதிரி எதிர்காலத்தெல்லாம் ரொம்ப இருக்கும், அதெல்லாம் மீறி தான் நாங்கள் வரணும். சைக்கிள் வந்துட்டு சைக்கிளில் போவோம். ஸோ எங்களுக்கு அந்த முதல் எம்பிபிஎஸ் பட்ட படிப்பில் வந்து கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கோர்ஸுக்கு வந்து நிறைய பேர் பெரியவங்களாம் இருக்காங்களே, நம்மளாம் எப்படி முன்னே. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது போக போக 2ஆம் ஆண்டு வந்தது. பல்வேறு போட்டிகள், அதாவது சப்ஜெக்டில் வந்து யார் மெடல் வாங்குறது, யார் நல்லா படிக்கணும், அந்த மாதிரி இருந்தாலும் நானும் எனது நண்பர் ஜெயக்குமார் ஒருத்தர் இருக்கார், 2 பேர் வந்து கோர்ஸில் என்னென்ன மெடல் இருக்கோ அப்படியே நாங்கள் 2 பேரும் வாங்கிடுவோம். நாங்கள் நல்லா படிச்சோன்னா அப்படியே அது அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அந்த 3ஆம் ஆண்டு போகிறப்ப நாங்களாம் வந்து நாங்கள் வந்து விஐபியாக மாறிட்டோம் எங்கள் கிளாஸில். ஏன்னா மெடலிஸ்ட்டுருவாங்க. ஸோ எல்லோரும் எங்கிட்ட வந்து சந்தேகங்கள் கேட்பாங்க, எப்படி படிக்கணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆரம்ப காலத்தில் இதை தாழ்வு பண்ண மாதிரி சுத்தமாக போய் நம்மளாலும் சாதிக்க முடியும். அதற்கு முக்கிய காரணம் நமது படிப்பு தான். நம்ம படிப்பில் திறமையானவனாக இருந்தால் ஆரம்ப தேர்ச்சி பெற்றாலே எல்லா புகழும் பெருமை நம்மை தேடி வருது. அப்படியே ஃபைனல் ஆனால் எல்லாமே போய்
எல்லாருமே நாங்கள் எல்லாம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கும் நாங்கள் வருடம் வந்து எங்கள் 1971ஆம் ஆண்டு மருதை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஆண்டுதல் ஏதோ ஒரு இடத்துல சந்திப்போம். இன்னும் அதே பாசத்துடன் நட்புடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஸ் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே இன்னும் தொடருது. ஸோ அந்த மருத்துவக் கல்லூரி அனுபவங்கள் மிகவும் பழமையானவை, ஆனால் இனிமையானவை. சூப்பர் சார். இப்போ என்ன மாதிரி சவால்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார்? நம்ம மதுரை மருத்துவக்குள்ள படிக்கிறப்ப இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திங் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அது எங்கள் வீட்டில் இருந்து சைக்கிளில் வரணும். அப்புறம் வந்து புக்ஸ் வாங்குறதுக்கு அப்போதுக்கு அவ்வளோவா கொஞ்சம் மருத்துவக்கல்லூரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஃபீஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ அப்போ வந்து நாங்கள் கனரா பேங்க்கில் வந்து இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு இலவச ஒரு நூலகம் நடத்துனாங்க. அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எல்லா புக்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. பிபிஎஸ் படித்து முடிச்சவரை அந்த புக்ஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடணும். சூப்பர். அந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு உதவித்தொகையும் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அதை தவிர ஏதாவது புக்கு வாங்கினாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கனரா பேங்க் ஜூப்ளி எஜுகேஷன் ஃபண்டுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த புக்களை தவிர வேறு ஏதாவது புக்கில் தேவைப்பட்டு அவங்க கொடுத்துருவாங்க. லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கிடுவோம். அதை படித்து முடித்து நீங்கள் 5 வருஷம் நீங்கள் வச்சுக்கலாம், வச்சுட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துடணும். அந்த மாதிரி சிறு சிறு சவால்களை ஈஸியாக சமாளித்து நம்ம எப்படியாவது எம்பிபிஎஸ் சேர்ந்தாச்சு, படித்து முன்னேறுங்க ஒரே குறிக்கோளாக இருந்ததுனால அந்த சவால்கள் ஒன்றும் பெரிதாக எனக்கு தடையாக தெரியவில்லை. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது அடுத்து பிஜி படிக்கணும், இதுதான் படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா இல்லை? ஆமாம், எம்பிபிஎஸ் படிக்கவே எனக்கு அறுவை சிகிச்சை மேலே மிகுந்த ஆர்வம் உண்டு. மருத்துவ சிகிச்சை எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் அறுவை சிகிச்சையில் ஆர்வம். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஃபைனல் இயர் மருத்துவக் கல்லூரி படிக்கிறப்ப அறுவை சிகிச்சையில் எல்லா தங்கப்பதக்கம் நான் வென்றேன். அப்போ எங்கள் வாத்தியார்கள்லாம் நீ வந்து இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், நீ சர்ஜரி தான் பண்ணுன்னு சொல்லி, அந்த காலத்தில் இந்த மாதிரி நீட் தேர்வு இந்த மாதிரி கடினமான எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இவங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த எங்கள் சீஃபு எங்கள் டீன் அவங்கள பார்த்து உங்கள் பட்ட மேற்படி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஃபைனல் இயர் முடித்து ஹவுஸ் ஏஜென்சி முடித்த உடனேயே எங்கள் யூனிட் சீஃப் வந்து நீ எம்பது ஜென்ரல் சர்ஜன், நீ தான் ஃபஸ்ட் ரேங்க்கு செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப எளிமையானது. ஸோ நீங்கள் உங்கள் சீஃப்கிட்ட நல்லா வேலை செஞ்சால் போதும், நல்லா படித்தா போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எம்எஸ் கிடைச்சிடும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் மாதிரி அகில இந்திய அளவில் பயிற்சி தேர்வு இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா டிமாண்டு கூடிடுச்சு, சீட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ காம்படிஷன் கூட்டினதுனால அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த அளவு ஒன்றும் கிடையாது. ஒரு துறையில் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறதே பெரிய கடுபடான ஒரு விஷயங்களா இருக்குது. ஆனால் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க. அது எப்படி சாத்தியமா சார்? அதற்கு பல்வேறு காரணங்கள். 50 ஆண்டுகள் ஒரு துறையில் இருப்பதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி மிகவும் எந்த துறையாக இருந்தாலும் அது மிகவும் ஒரு இயலாத காரியமாக இருக்குது. அது வந்து ஒன்று வந்து ஆரம்ப கட்டத்தில் நான் எம்சிஹெச் படித்த படிப்பை யாரும் படிக்கவில்லை. ஸோ முதல் ஒரு 20 வருடங்கள் வந்து மக்களுக்கு நான் மிகவும் தேவையானவாக இருந்தேன். காரணம் என்னவென்றால் நான் படித்த படிப்பு இங்கே படித்தவர்கள் யாரும் தென் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதனால் அவங்க கட்டாயமாக அந்த ஒரு ஃபைனல் ஒப்பீனியன் வேணும், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால வந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. பிடிக்கதோ பிடிக்கலையோ வருவாங்க, ஒப்பீனியன் கேட்பாங்க, ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய திறமை, என்னுடைய தொழில் இது, நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ திருப்பி வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேவையினால வந்தாங்க. அடுத்த ஒரு 10 வருடங்கள் வந்து என்னுடைய மாணாக்கர்கள், நான் வந்து மருத்துவக் கல்லூரியில் வேலை செஞ்சதுனால நிறைய மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க நான் ஆப்ரேட் பண்ணுறதை பார்த்துருக்காங்க, என் கூடவே ட்ரைனிங் எடுத்துருவாங்க. ஸோ அந்த 10 வருடங்கள் வந்து என்னுடைய மாணாக்கர்கள் தான் எனக்கு மெயினாக வந்து இந்த கேஸ் வந்து சார்கிட்ட போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணி அந்த 10 வருடங்கள் என்னோட ப்ராக்டிஸ் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துச்சு. அடுத்த 10 வருடங்கள் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் ரெஃபரல். பேஷண்ட் டு பேஷண்ட் ரெஃபரல்னா நான் என்னால் குணமடைஞ்சவங்க 20 வருஷம் ஆயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் இருந்துச்சு, சார் தான் பார்த்தாங்க, அப்புறம் வந்து எங்கள் தம்பிக்கு இருந்துச்சு, சரியாயிடுச்சு. அந்த மாதிரி பேஷண்ட் டு பேஷண்ட் ரெஃபரல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா 30 வருஷமாக நாங்கள் வைத்தியம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் ரெஃபரல் வந்து எங்களுக்கு அந்த 4வது 10 வருடத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் அதுதான் எங்களை மருந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிச்சு. இந்த கடந்த 10 வருடங்கள் வந்து என்னுடைய சீனியாரிட்டி. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கெல்லாம் பார்க்குறாங்க, ஒரு கூகுள் எடுப்பாங்க, ஒரு ஃபேஸ்புக் எடுப்பாங்க, சர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு சாப்பிட போனோம்னாலே இந்த ஏரியாவில் எது பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறவங்க கூகுள் சர்ச் பண்ணால் எல்லாம் பண்ணுறாம. ஸோ இந்த வியாதிக்கு இவ்வளோ சீனியர் வந்து இருக்கார், அவர் ப்ராக்டிஸ் பண்ண அவரோட ஒப்பீனியன் வாங்குவோம், அவர்கிட்ட எப்படின்றப்ப அந்த சீனியாரிட்டி வந்து
இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர்களோ மதுரையை பொறுத்த மட்டும் தெரியல ஏகப்பட்ட பேர் வந்தால் கூட என்னுடைய சீனியாரிட்டி மூத்த அனுபவம் என்னோட இந்த 50வது வருட அனுபவத்தை தக்க வைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. ஓகே. ஆனால் கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் பார்க்க வரைக்கும் 3வது தலைமுறை சிகிச்சை உங்கள்கிட்ட வர்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன். எங்களை பேஷண்ட்களையே அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் அவங்க மகளுக்கு, அதுக்கப்புறம் பேத்தி, 3 தலைமுறையுமே வந்து எங்கிட்ட நிறைய அந்த மாதிரி இந்த பரம்பரை புற்றுநோய் சிகிச்சை எடுத்தவங்க பரம்பரையாக வரவங்களும் 3வது தலைமுறை இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னு சொல்லி நான் குறித்த நேரத்துக்கு என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன். அப்புறம் அப்ரோச் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, டக்குன்னு வந்து பார்த்துருவோம். அந்த மாதிரி ரொம்ப பிகு பண்ணி சில பேர் வந்து அவங்க சும்மா கூட உட்காந்துருப்பாங்க, இன்றைக்கி 20 டோக்கன் போதும் அப்படி நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்காமல் வர பேஷண்டெல்லாம் பார்த்துருவோம், ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்தில் வருவாங்க, நம்பிக்கையோடு வருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய ப்ராக்டிஸ் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால ஸோ 50 வருடமாக இந்த களத்தில் என்னால் நிற்க முடியுது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது எங்களுடைய வாத்தியார்கள்னால. நான் வந்து உயர்நிலை பள்ளியில் படிக்கிறப்ப எங்களோட வாத்தியாரெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதை நான் 99 மார்க் வாங்கினா அவங்க சொல்ல 99 யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு பேர் ஏன்டா 1 மார்க் உனக்கு குறைஞ்சிச்சு, எங்கே தப்புவிட்ட அவர் கொட்டு வைப்பாங்க. அது மாதிரி இங்கிலீஷ் வாத்தியாரில் வந்து ரெண்டன் மார்ட்டின்னு ஒரு கிராமர் புக் இருக்குது, அதை படித்து அவர் என்ன சொல்லுவார், நான் சாப்பிடுகிறேன், இதை வந்து நீ ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு இது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லணும், கண்டினியூஸ் டென்ஸு 12 டென்ஸ் கிளியராக சொல்லணும். ஒரு தப்புட்டான போச்சு, நீ 2 மாட்டு படிக்கணும். அந்த மாதிரி கடுமையான வாத்தியார்கள் உயர்நிலை பள்ளியில். எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரியில் ஓரளவுக்கு ஓகே. நான் எம்சிஹெச் என்னை ஆளாக்கிய எனது ஆசான் வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க. முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை. அவங்க வந்து புதுக்கோட்டை மகாராஜாவுடைய மகள். இன்றைக்கி நீங்கள் புதுக்கோட்டையில் போனீங்கனாலுமே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி உயர்நிலைப்பள்ளி, முத்துலட்சுமி ரெட்டி அரசு மருத்துவமனை, அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே முத்துலட்சுமி ரெட்டியார் ஸ்கீம் சொல்லி கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அவங்களுடைய மகன், ஒரே மகன், அவர் ரொம்ப கடினமானவர். அதாவது நாங்கள் இருக்கிறப்ப அவரை திட்டாத நாட்கள் கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். இவர் வந்து நாங்கள் இந்த ஓல்டு மேன் வந்து எங்களை டார்ச்சர் பண்ண. ஆனால் இன்று வந்து நான் அவரை நினைக்காத நாட்களே இல்லை. காரணம் என்னென்னா, அவர் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாத்ரூம் போகிறீங்க, அந்த கதவை சாத்தாமல் வந்துட்டிங்கன்னா அன்றைக்கி எங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி ஆப்ரேஷன் நான் வந்து அசிஸ்ட் பண்ணணும். நான் 8 மணிங்கிற நேரத்தில் ஒரு 8:01 போனால் கூட நான் அசிஸ்ட் பண்ண முடியாது. அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. என்ன தான் அவரோட கெஞ்சி கேட்டாலும் அதில் மசிய மாட்டார். நீ பாத்ரூம் போனால் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை சாத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அதே மாதிரி நீ வந்து அசிஸ்ட் பண்ணது கேஸ் வரணும்னா 8 மணிக்கு கேஸ்னால் நான் 8 மணிக்கு வரப்போ நீ 7:50 வர வேண்டியது உன்னுடைய கடமை. இதெல்லாம் பழகாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு கல்வியத்தோட ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாமேதை. அந்த மாதிரி மாணாக்கள் இருந்ததுனால இதை வந்து இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் எனது குழந்தைகள் வேலை பார்க்குறாங்க, மிட்ட மருத்துவத்தில் வராங்க, எல்லாம் வராங்க. மகள் மருமகன் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் வராது. அதனால் நான் ஒரு உள்ளத்தில் அவர்களை நேசித்தாலும் கூட உதட்டளவில் கண்டிப்பாக இருந்தால்தான் அவர்களும் வளர்வார்கள், இந்த நிறுவனமும் வளரும் என்ற நினைப்புடன் செயல்படுகிறேன். சூப்பர் சார். சார், நீங்கள் இந்த துறையில் வந்து இந்த சர்ஜனா ஃபஸ்ட்டு சர்ஜரி உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது சார்? முதல்ல நான் 1987 வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோடனே தேனி மாவட்டத்தை சேர்ந்த யாதவி என்ற 7 வயது குழந்தை, அவளுக்கு தொண்டையில் வந்து ஒரு சின்ன கட்டி. அப்போ அவங்க ஆப்ரேஷன் அங்கே தேனியில் செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சத பரிசோதனை பண்ணி இது கேன்சர் மாதிரி இருக்குது, இந்த புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காங்க மதுரையில், நீங்கள் போங்கன்னு சொல்லி நான் நேட்டிவ் போர்டிங்கிறதுனால எங்களுக்குலாம் தெரியும் அவங்களுக்குலாம். ஸோ அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்தா 7 மணிக்கு. அப்போ நான் அதை தொண்டையில் அதை கட்டி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அது வகையான ஒரு நிணநீர் கட்டி புற்றுநோய், லிம்போமான்னு சொல்கிறது, அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வைத்தியம் பார்த்து இன்று வரை அந்த யாதவி என்ற பெண் இன்னமும் எங்கள் ஃபாலோ வந்துட்டுருக்கான். நான் கிட்டத்தட்ட 1987 அவளுக்கு வைத்தியம் பார்த்தேன். 7 வயசு பெண்மணி. இப்போ அவளுக்கு வயசு 47 ஆகிடுது. இப்போ அவங்க தாய் தந்தையார் குழந்தைகளோடு வந்து பார்த்துட்டு போவாங்க. உங்களுக்கு நல்லா சரியாயிடுச்சுமா, இன்னமும் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் கூட போதும்னு நான் சொல்லுவேன். இருந்தால் கூட மாதம் வந்து பார்த்து ஒரு டானிக் இதெல்லாம் வாங்கிட்டு போனோன்னா எங்களுக்கு ரொம்ப தெம்பாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால அந்த முதல் எனது பேஷண்ட்டான திருமதி யாதவி அவர்களை
நான் எப்பவும் மறக்க முடியாது. சார் நாங்கள் வந்து இந்த ஹெல்த் கேரில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கோம், சர்ஜரியை வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு டாக்டர் டயர்டாகி உட்காந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரே நாளில் 14 மார்பக புற்றுநோய் சிகிச்சை வந்து பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சார் இருந்தது? அது வந்து ஒரு இனிய அனுபவம். நாங்கள் ஒரு நாள் வந்து நானும் எனது உதவி டாக்டர் ஒருத்தரும் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தப்ப அவங்க வந்து 2 கேஸ் நாங்கள் பண்ணோன்னு சொல்லி அதில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் யோசிச்சு சொல்லிட்டு இருந்தேன், அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருந்தேன், அவங்க 2 கேஸ் பண்ணதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே, எங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை மருத்துவப்பட்டு பண்ணிங்கன்னா ஒரு மக்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது முக்கியமான காரணம் என்னென்னா, மதுரையில் ஊருக்கு நடுவில் இருக்குது ஆஸ்பத்திரி, மித்தவெல்லாம் வெளியில் தள்ளி இருக்கும். கண்டிப்பாக ஊருக்கு நடுவில் இருக்குது. மதுரையை சுற்றி நிறைய மாவட்டங்கள் நிறையா இருக்குது. இன்னமும் ஏழை எளிய மக்கள், அதை நடுத்தர மக்கள் நிறைந்த மாவட்டம் இது. கோயம்புத்தூர் இந்த மாதிரி வளர்ந்த மாவட்டங்களோட இதில் நடுத்தரம் நிறைந்த மாவட்டம், நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. ஸோ எங்களுக்கு பயங்கரமான வால்யூம் ஓவர்லோடு, எக்கச்சக்க கேசஸ்ஸு. அப்போ நாங்கள் பிளான் பண்ணோம், நம்ம ஏன் ஒன்று பண்ண மாட்டோம், ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் கின்னஸ் எல்லாம் பார்த்தோம். யாருமே 6 கேஸ் அந்த மாதிரி பண்ணது மாதிரி இல்லை ஒரே நாளில் மார்பக புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை. உடனே நாங்கள் வந்து 12 கேஸ் நம்ம ரெடி பண்ணுவோம்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள், அதாவது ஒருத்தர் 12 கேஸ் பண்ணது, என்னுடைய அறுவை சிகிச்சை ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களாம் எல்லா கேட்ஸ்லேயும் நீங்கள் அன்றைக்கி அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபுல்லாக பிளாக்டு. டீன்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டோம் நாங்கள். பேஷண்ட்ஸ் எல்லாம் ரெடி. எல்லாருமே சொல்லிட்டோம், நீங்கள் நாங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறோம், உறவினர்லாம் வந்து ரெடியாக இருக்கேன், பிளட் எல்லாம் சொல்லி பிளட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் 3 தேட்டரையுமே 6 டேபிள், ஒவ்வொருத்தரும் 2 டேபிள், 6 டேபிளையுமே பேஷண்ட் படுக்க வச்சுருவாங்க. அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து மயக்க மருந்து அன்றைக்கி 6 டீம் மயக்க மருந்து கொடுத்துரும், பெயிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. நான் வந்து அந்த கேஸை பண்ணி முடிச்சுட்டு க்ளவ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த கேஸ் வர முன்னாடி அவங்க அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து ரெடியாக பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு அவங்களோட உதவியோட நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் காலைல போனப்போ அன்றைக்கி இன்னும் ஒரு 2 கேஸ் வந்துருச்சு எக்ஸ்ட்ராவாக. உடனே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக நாங்கள் 8:30 ஸ்டார்ட் பண்ணோம். 11 o'clock 10:55 நாங்கள் 12 கேஸ் முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு 2 கேஸ் என்ன இருந்தோன்னா அவங்களுக்கும் பண்ணிட்டோம். ஸோ 14 கேஸ் நிறைய அப்சர்வர்ஸ் வந்திருந்தாங்க. அதனால் அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக இருந்துச்சு. ஆனால் நடந்தது என்ன, அடுத்த நாள் என்னன்னா, திடீர்னு எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் செக்ரட்டரி ஒரு ஃபோனு, இந்த மாதிரி நீங்கள் வந்து 14 பிரஸ்ட் கேன்சர் ஆப்ரேஷன் முன்னதில் பண்ணி நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிக்கன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. அது அடுத்த நாள் பேப்பரு நியூஸ்லாம் ஃப்ளாஷ் ஆனதுனால போட்டிருக்காங்க. பட் வந்து இப்போ ஒரு மனித உரிமைகள்ல இருந்து 14 பேருக்கு நீங்கள் அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதனால் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணிக்கிங்களாங்கிறது ஒரு வெரிஃபிகேஷன் டீம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, என்னங்க இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி, இல்லை ஒருத்தன் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி 15 கேஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி உடனே அந்த டீம் வந்து ஒரு 2 நாள் அவருன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஹெல்த் செக்ரட்டரியிலேருந்து ஒரு டீமு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஎம் எல்லாருமே வந்து 14 பேருக்கும் அவங்களுக்கு புற்றுநோய் இல்லாமல் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமா, இல்லை ஆப்ரேஷன் முறையாக நடந்திருக்கா, அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அவங்கள வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காம இல்லை அவங்களா வந்திருக்காங்க, எல்லாம் விசாரித்து பார்த்து அவங்களுடைய பயாப்சியோட எல்லாரையும் பார்த்து அதுக்கப்புறம் அந்த 14 பேருடைய ரிப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அதே ரேட்டிஃபை பண்ணாங்க. ஸோ இட் இஸ் ஜெனுயின். இது அதாவது இப்போ என்ன தெரியுதுன்னா சார், ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணாலுமே நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. கரெக்ட். இப்போ ரெக்கார்ட் பிரேக் பண்ணாலுமே அதில் சில இந்த மாதிரி இப்போ எதிர்பார்ப்பு வரப்ப, ஸோ அதுக்கப்புறம் அது அங்கேருந்து ஒரு 15 நாளில் அவங்களை சர்டிஃபை பண்ணி எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்து அவங்க எல்லாமே பேஷண்ட்ஸ் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் இறைவனர்களால் அது பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸுமே நல்ல கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸு. ஒரு சில சின்ன பிரச்சனை வரலாம், அது கூட அந்த 14 பேருக்கு ஒன்றும் வரலை. சூப்பர். ஸோ அதனால அது மிகப்பெரிய எங்களுக்கு வெற்றியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க்கு தான், சரி அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறது. ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தது பேஷண்ட் ஓவர்லோடு. அத்தனை கேஸ் எங்களுக்கு கிடைச்சிது. எங்களுடைய சக ஊழியர்கள் எங்கள் நண்பர்களுடைய உதவி வந்து அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் நோ ப்ராப்ளம், நாங்கள் 6 டேபிள் ரெடியாக இருப்போம், நீங்கள் அந்த கேஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, க்ளவ் சேஞ்ச் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வர டைம் தான்
ஒரு 10 மினிட்ஸு அது டியூப் போட்டு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மயக்க மருந்து கொடுக்குற டைமு அது எல்லாமே. ஸோ நான் ஸ்பெசிமென் எடுத்துட்டு ஸ்டிச் போட்டு நான் வந்துடுவேன். அசிஸ்டன்ட் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் போட்டு பேஷண்ட் மயக்கம் வந்து வெளியில் வந்து அவரை ஃபாலோ பண்ணி ரூம் போகிற வரைக்கும் அவர் பார்த்துக்கிடுவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி பிளானிங்கோட இருந்தனால சக்ஸஸ். இப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து அந்த 14 சர்ஜரி பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் இதை பிரேக் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை இது வரைக்கும் பண்ணல. நீங்கள் தான். ஏன்னா அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை நான் பட்ட கஷ்டத்தை சில பேர் பார்க்குறாங்கல்ல. ஸோ அதை பார்த்து இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலையை பார்ப்பேன்னு நினச்சிருவாங்க. சரி ஓகே சார். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ண போகிறீங்க, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு நினைப்பீங்க சார்? ஒரு கேன்சர் பேஷண்ட் நம்பி வராங்கன்னா முதல்ல வந்து அவங்கள்ட்ட உறவினர்கிட்ட நான் பேசுவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நோய், என்ன பண்ண போகிறேன் எல்லாங்களையும் சொல்லிவிட்டு, பெரும்பாலும் உறவினர் வந்து பேஷண்ட்டை சொல்லாதீங்க நாங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் வந்து பேஷண்ட்டை கூப்பிட்டு அதை பக்கமாக சொல்லுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி செய்ய போகலாம். ஏன்னா நீங்கள் வைத்தியம் பார்க்க போகிறது உங்களுக்கு. ஸோ நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு மார்பக புற்றுநோயில் வராங்கன்னா எல்லாரும் உறவினர் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு மார்பகத்தை முழுமையாக எடுத்துருங்க, ஏன்னா பின்னாடி தொந்தரவுலாம் வேண்டாம். நான் சொன்னேன் இல்லைங்க, அவங்களுக்கு மார்பகத்தை பகுதி எடுத்தாலே போதும், முழுமையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க இல்லை டாக்டர் வேணாம், அது பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடும், ஏன்னா எடுத்தவங்களாம் நல்லா இருக்கான்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் பேஷண்ட்டை கூப்பிட்டு, உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி மார்பகத்தை முழுமையாக எடுக்கணும்னு பிரியப்படுறாங்க, ஆனால் உங்களுக்கு பகுதி எடுத்தாலே போதும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க தனியாக சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாம் அப்படி தான் சார் சொல்லுவாங்க, எனக்கு மார்பகத்தை எடுக்காமல் நீங்கள் சிகிச்சை அளித்தா ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோயோட விருப்பு வெறுப்பை தெரிந்து கொள்வது எனது முக்கியமான ஒரு கடமை. எந்த பக்கம் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஆனால் பின் விளைவுகள் என்னங்கிறத பேஷண்ட் வந்து கட்டாயமாக அவங்களுக்கு அவங்களோட விருப்ப வெறுப்புகள் கொஞ்சம் மாறுதலாகவே இருக்கும். மற்றவங்களை விட என்னதான் சொந்தக்காரங்களை விட அவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அதை அவங்க கேட்டு தெரிஞ்சு அதன்படி செயல்பட்டோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய ரெக்கவரியுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் அது முக்கியம். எத்தனை தடவை அந்த பேஷண்ட்டை நான் ஆப்ரேஷன் முன்னாடி பல முறை பார்த்துருந்தாலும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கம்ப்ளீட்டாக அவங்கள பரிசோதிச்சு அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை என் மைண்டில் ஏற்றிக்கிறது என்னுடைய பழக்கம். நேத்தான பார்த்தோம், முந்தானத்தை பார்த்தோன்னு மறைந்துருவோம், இதை ஃபைனிங்கை விட்டுருவோங்கிறாண்டி அன்னைக்கு ஆப்ரேஷன் அன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேஷண்ட் தரவாக செக் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு நானே பர்சனலாக பார்த்து என்னதான் அசிஸ்டன்ட் சொன்னால் பார்க்குறது என்னுடைய அது ஒரு பழக்கம் வச்சுட்ருக்கேன். அது எனக்கு மிகவும் பல்வேறு விஷயங்களில் உதவியாக இருக்குது. சார், நீங்கள் லட்சக்கணக்கான சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு பேஷண்ட்டு, ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி? மறக்க முடியாத சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, மறக்க முடியாத அதாவது பூங்கொத்துகளும் கிடச்சிருக்கு, பிரிக் பேட்ஸும் கிடச்சிருக்கு. பூங்கொத்தை பற்றி நான் முதல்ல சொல்கிறேன். முதல்ல வந்து ஒரு இளம் வயது பெண், அவங்க திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மார்பகத்தில் வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ரெஃபர் பண்ணி விட்டுருந்தாங்க. அவங்கள பரிசோதித்து பார்த்தப்போ வந்து அது கேன்சர் மாதிரி எனக்கு தெரியல, அது சாதாரண கட்டி மாதிரி இருந்துச்சு. உடனே அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொன்னேன். அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, ரீசெண்ட்லி மேரீடு. அவங்க வந்து உடனே சொன்னோன்னே, டாக்டர் இந்த மாதிரி எங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகி 3 மாதம் 4 மாதம் ஆகுது, கேன்சர்னு சொல்லியிருக்காங்க, கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுமோ ஃபுல்லாக கொடுத்துருங்க, மார்பகத்தை எடுக்கணும் எடுத்துக்கோங்க, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் அது கேன்சர் மாதிரி தெரியல, இருந்தாலும் அதனால் ஒரு தடவை நம்ம இன்னொரு தடவை சத பரிசோதனை பண்ணி பார்ப்போம், கட்டியை மட்டும் எடுத்து நான் சொன்னேன். அவங்க உடனே அவர் கொஞ்சம் கோவப்பட்டார். என்ன நீங்கள் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பயாப்சி பண்ணிவிட்டு திருச்சியிலேருந்து உங்கள்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் மறுபடியும் கட்டியை மட்டும் எடுத்தால் போதுன்னு சொல்கிறீங்க. உடனே இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு கட்டியை மட்டும் எடுப்போம், அதில் கேன்சர் வந்துச்சுன்னா அதற்குரிய ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை எங்கள் மருத்துவமனை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஒருவேளை ரிப்போர்ட்டாக கேன்சர் இல்லைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்லதுன்னு சொல்லிவிட்டு சரி உங்களுக்காக நீ சமையல் சொல்லி சொன்னோன்னே அதை பண்ணோம். நாங்கள் உங்களுக்கு கட்டியை மட்டும் எடுத்த ஃபார்ச்சுனேட்லி அந்த பெண்ணுக்கு நன்மையாக அது கேன்சர்லேன்னு வந்துருச்சு. சூப்பர். அவங்க பார்த்தவங்க ஏதோ ஒரு சின்ன தவறில் கேன்சர்னு அவசர ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. உடனே முதல்ல அவர் அதை நம்பலை. உடனே அதை வாங்கிட்டு போய் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினார். ஸோ அங்கேயுமே அது வந்த பிறகு திருப்பி ஒரு நாள் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சாரி டாக்டர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தினை வந்து அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறந்து எல்லாம் வந்தப்போ வருஷம் இல்லாட்டி அட்லீஸ்ட் 1 in 2 years 3 years ஒரு தடவை
அவங்களோட அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரி வந்து எனக்கு ஒரு gift கொடுத்துட்டு, டாக்டர் அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தா எங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருக்கோம். ஸோ சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து நன்றி சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு பேஷண்ட்டு நம்மளால் ஒரு சந்தேகத்தை வந்து உறுதிப்படுத்தி ஒரு நோயாளிக்கு மிக நல்லது செஞ்சோங்கிற ஒரு மன நிறைவு வந்து எனக்கு அந்த பேஷண்ட்டுக்கு உண்டு. இது வந்து என்னுடைய பூங்கொத்து. பிரிக் பேட்டுங்கிறது என்னன்னா, சில சமயம் வந்து நான் மேஜர் ஆப்ரேஷன் இருக்கும், என்ன தான் சொன்னாலும் வந்து பேசி சொல்லுவேன், அதை கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ கன்சென்ட் எல்லாம் தெரியும், எல்லா ஆஸ்பத்திரியும் உங்களுக்கு வாங்குவாங்க. எல்லாம் வாங்கினாலும் சமயத்தில் நம்மளை எதிர்பாராமல் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணுறப்ப சில ரத்த குழாயில் வந்து ஒரு பேஷண்ட்டு மலக்குடல் புற்றுநோய் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த ரத்த குழாய் பிச்சுக்கிடுச்சு. உடனே இன்ஸ்பைட் ஆஃப் ஹெவி பிளட் லாஸ் நாங்களே எவ்வளோ பிளட்டு கொடுத்து பார்த்து என்ன பண்ணி பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியல. பேஷண்ட்டை நாங்கள் வந்து ஆப்ரேஷன் அறுவை தேட்டர் அரங்கத்தில் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. உடனே நாங்கள் வந்து அதை கொஞ்சம் அவங்க எப்படி ஒருத்தர் இறந்து போயிட்டாலே அவங்களோட உறவினர்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து உடனே நான் வெளியில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ முயற்சி பண்ணால் ரத்த குழாய் பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருங்க, அதனால் மேக்ஸிமம் முயற்சி பண்ணி பார்த்தேன்னு சொல்லியிருக்கப்பே அதில் திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கெல்லாம் எந்த வார்த்தையும் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அது எனக்கு கொஞ்சம் மிக மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னை திட்டினா கூட பரவாயில்ல, எனக்கு சொல்லி கொடுத்த ஆசானை திட்டுறது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கோவப்பட முடியாது, ஏன்னா இழப்ப உள்ளவங்க வந்து இந்த மாதிரி கோவப்படுறது இயற்கைதான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு இல்லைங்க அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த உண்டு. ஸோ சில சமயம் இந்த மாதிரி வெற்றி கனிகளை பறிக்கிற நேரத்தில் சில சமயம் ஏதாவது 1000ல் 1 இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் 2 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் சமாதானமாக அவங்க நிலைமையிலேருந்து நம்ம யோசித்து பார்த்து நம்ம சிந்திச்சோம் புரிஞ்சிட்டோம்னா சரி சமாளிச்சிடலாம். சூப்பர் சார். ஒரு பேஷண்ட் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க நல்லா குணமாயிட்டாங்க, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் வந்து இன்றைய தினம் நான் என்னமோ கரெக்டாக எதுக்கு வரேன், நீங்கள் கூட யோசிப்பீங்க நான் கரெக்டாக வேலை செஞ்சு சொல்லுங்க. அதற்கு காரணமே வந்து அந்த மன நிறைவு, அந்த மகிழ்ச்சி தான். நான் இதுவரைக்கும் என்னுடைய பிறந்த நாளைக்கோ தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ட்ரெஸ்ஸு வாங்கினதே கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட என்னால் குணமடைந்த நோயாளிகள் வந்து ஒன்று அவங்க பர்த்டேக்கு வருவாங்க, இல்லாட்டி அவங்க முஸ்லீம் வந்து ரம்ஜானுக்கு வருவாங்க, கிறிஸ்டியன் அந்த கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, தீபாவளிக்கு வருவாங்க, எல்லாம் அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி தான் அதுமாதிரி வரப்போ அவங்க குடும்பத்தோடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 3ஆம் தலைமுறை மகளை கூட்டி வருவாங்க, அவங்களோட பிள்ளைகளை கூட்டி வருவாங்க, வந்து பார்த்து எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வந்து இந்த மனித வழிபாடில் வந்து அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணால் இறைவனை நம்புங்க, அவர் மூலியமாக நாங்கள் வந்து உங்களை உதவி செய்யலாம்னு சொல்லுவேன். அந்த மகிழ்ச்சி தான் வந்து இன்னமும் என்னை வந்து இந்த தொழிலை வந்து நான் ரொம்ப அதில் எல்லோரும் கேட்பாங்க, எங்கள் மிஸ்ஸஸ் கூட கேட்பாங்க, பிள்ளை கூட கேட்பாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து தொழில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் எனக்கு ஓய்வு தேவை, ஆனால் எனக்கு தொழில் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது, எனக்கு அதை லவ் பண்ணுறேன். நான் பேஷன்ஸ் பார்த்து அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு உதாரணமாக இருக்குது, ஒரு இதாக இருக்குது. அதனால் அந்த பேஷனோட மன மகிழ்ச்சி, அவங்க என்ன தான் ஃபீஸ் கொடுத்தாலும் அவங்க என்ன தான் இருந்தாலும் அதை மீறி அவங்ககிட்ட ஒரு நன்றி உணர்வு அவங்க கண்ணில் தெரியும். இப்போ நான் வந்து அவங்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்க சில பேர் தெரிஞ்ச புவர் பேஷண்ட் பார்ப்பேன், பட் முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் எனக்கு ஃபீஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அதை சரி நம்ம டாக்டர் பண்ணாலே நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னு நினைக்காம அதை மீறி நம்மளுக்கு குணமாயிருக்கு, நம்மளுக்கு டாக்டர் வந்து நம்ம நல்லா பார்த்துருக்காங்க, அந்த உணர்வு வந்து நம்ம மக்களில் வந்து இன்னமும் 90% அது இருக்குது. அந்த நன்றி உணர்வு வந்து அவங்களோட முகத்துலையும் அவங்களோட கண்களையுமே நல்லா தெரியும். ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி இது கடையில் போய் காசு வாங்குற மாதிரி நீங்கள் பே பண்ணீங்க, நீங்கள் உங்கள் சர்வீஸ் பண்ணீங்க, நான் பே பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் இந்தியாவை பொறுத்த மட்டும் அந்த நன்றி உணர்வு மிகவும் அதிகமாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் சாப்பிடுகின்ற மிகப்பெரிய டானிக். சூப்பர் சார். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெல்த் கேர் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். பட் என்னையை நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறையா விஷுவல்ஸோ வீடியோவோ பார்த்து தான் என்னை நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும் சார். என்னையை விட மிகவும் உயர்ந்தவர்கள் பண்பாளர்களை நான் பார்க்குப்பேன். உதாரணம் வந்து எங்களுடைய ஆசான் அவருடைய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, மிகப்பெரியவர். அதாவது பிரசிடென்ட் வெங்கட்ராமனே அவரோட டீ சாப்பிட்றதுக்கு கிருஷ்ணமூர்த்தி வாடா சாப்பிடுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவு அவருடைய
நட்பு குழாம் வந்து ஜனாதிபதி, ஓ சஞ்சீவ் ரெட்டி, வெங்கட்ராமன் சூப்பர். இந்த மாதிரி ஆளுகளோட தான். அவருடைய எளிமை, அவருடைய கண்டிப்பு பார்ப்பேன். அடுத்து வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை வந்து எங்களுக்கு குடும்ப நண்பர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பீக்கில் இருப்பார், இசைப்பாடம் எல்லாம் பண்ணார். எளிமை, ரொம்ப பாசமாக பேசுவார். தம்பி நல்லா இருக்கு. அவருடைய மருமகனானது எனது வகுப்பறை தோழன். அவங்க பொண்ணு கல்யாணம் முடிச்சோம், நாங்களாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப மரியாதை பேசுவார், யாரையுமே புண்பரமாக பேச மாட்டார். இன்னொருத்தர் வந்து நம்ம ராம்கோவுடைய ஓனர் ராமசுவனி ராஜா, அவரை நாங்கள் பார்க்க போனப்போ அவ்வளோ பெரியவர், அப்படியே அவருடைய நாமம் போட்டு அவர் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பக்தி மாதிரி இருக்கும். அவர் வந்து எந்திரிச்சு வந்து வாசல் வந்து அனுப்புவார். ஐயா நீங்கள் போய் உட்காருங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய சேர்மன். இல்லை உங்களுடைய படிப்புக்கு தான் டாக்டர் மரியாதை. இந்த மாதிரி நம்மளை விட பெரியவர்கள், நம்மளை விட சிறந்தவர்கள் வந்து மிகவும் எளிமையாக இருக்கிறத பார்க்குறப்ப இன்னொரு மோட்டிவேஷன் ஒன்று. இன்னொன்று வந்து சில சமயம் ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப ஒர்க் லோட் இருக்கும், சில சமயம் ரொம்ப டஃப் கேசஸ், ரொம்ப சிக் பேஷண்ட்ஸாக பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து நான் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணேன், என்னுடைய பெட் ஜிம்மின்னு சொல்லி நான் ஒரு 10 வருஷம் இருக்கும். அது இறந்து போய் அடுத்து வாங்குவோம். எல்லாத்தையும் ஜிம்மின்னு தான் பேர் வச்சுருக்கோம். அது வந்து என்னுடைய டென்ஷன், என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிலீவ் பண்ணிடும். போய் ஒரு 10 நிமிஷம் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் வராட்டி சாப்பிடாது அந்த மாதிரி அதில் போயிட்டு அதில் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு ஒரு பிஸ்கட்ஸே கொடுத்துட்டு, அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவர். அதை மீறி காலையில் எழுந்திரிச்சுக்காக எம்ஜிஆர் பாடல்கள், தத்துவ பாடல்கள் நிறையா இருக்குது. எம்ஜிஆர் கட்சிக்காண்டி அதுக்காண்டி கிடையாது. அவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிள்ளைகளே ஏதாவது காலை வந்து தப்பு பண்ணிச்சுங்கன்னா, நான் என் டேபிளே ஒரு கூகுள் இது வச்சுருக்கேன், ஸ்பீக்கரு. அதில் உடனே கத்தியை தீட்டாதே வந்து புத்தியை தீட்டுன்னு சொல்லி ஒரு பாட்டை போடுவேன். இதை கேளுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து சில பாடல்கள் வந்து ரொம்பவும் நல்ல பிள்ளைகளை நம்பின்னு சொல்லி, இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எது முக்கியம், அந்த மாதிரி சில பாடல்கள் ரொம்ப நல்ல பாடல்கள் கேட்பேன். இந்த மாதிரி இதில் ஸ்ட்ரெஸ் வழியா மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன். மெயினாக வந்து நம்மளை விட பெரியவர்கள் வந்து எப்படி எளிமையாக இருக்காங்கிறத தெரிகிறப்ப நம்ம ரொம்ப சாதாரண மனிதன் ஆயிடுவாங்க. ஸோ அதை தான் பார்த்து பழகிறது. சரி சார். இப்போது நீங்கள் இந்த 50 ஆண்டு காலத்தில் வந்து நிறையா நர்சஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அசஸ் பண்ணுறவங்க. இது காலங்கள் மாறிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் அந்த உங்களோட ஸ்டார்டிங் பயணத்தில் பார்த்த அந்த நர்சஸ்க்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், கிட்டத்தட்ட 3வது ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பார்க்க? நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. முந்தியெல்லாம் வந்து நர்சிங் படித்தவங்க தான் நர்சஸ் ஆகணுங்கிற காலகட்டாயம் இல்லை. பயிற்சி எடுத்தவங்க, அவங்க 10th முடிச்சோன்னு வந்து சேருவாங்க. 10th முடிச்சோன்னு அவங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பழகிடுவாங்க. அவங்க நர்சஸாக இருப்பாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் விட்டு போக மாட்டாங்க. நம்ம சொல்லி கொடுத்தவங்க நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து வந்து குவாலிஃபைடு நர்சஸ் வந்தாங்க. குவாலிஃபைடு நர்சஸ் எப்படின்னா ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி ஏதாவது ஒன்று கிடைச்சி அவங்க வருவாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த லாயல்ட்டி போயிடுது. அந்த காலத்து நர்சஸ் வந்து நம்மகிட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க. இவங்க வந்து இருப்பாங்க, அந்த ட்ரைனிங் முடிச்சு எனக்கு அதுனா போயிடுவாங்க. அது ஒன்று. இப்போ நாங்களே வந்து இப்போ நல்ல குவாலிஃபைட் நர்சஸ், இப்போ இன்றைக்கின காலகட்டத்தில் பல்வேறு அப்ரூவல்ஸ், இப்போ NABH அப்ரூவல் வேணும், ஒரு இன்சூரன்ஸ் அப்ரூவல் வேணும்னா எல்லாமே குவாலிஃபைடு பீப்புள் இருக்கணும். BSc நர்சிங் இத்தனை பேர் இருக்கணும், B.Pharm இத்தனை பேர் எல்லாம் அவங்கள ஸோ நம்ம எம்ப்ளாய் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் என்ன சொல்லிடணும், வாங்க நீங்கள் ஒரு கல்யாணமோ இல்லை அரசு வேலையோ கிடச்சின்னா சொல்லுங்கள், நாங்களே உங்களை வழியடி தைச்சிருவோம். மித்தான 1 மாதம் டைம் கொடுங்க, ஏன்னா உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி விடாங்க. ரோபாட்டிக்கில் ஒரு நர்ஸை ட்ரெயின் பண்ணுறோம், திடீர்னு அது விட்டுட்டு போயிடுச்சுன்னா சிரமப்படுச்சுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் அந்த காலத்து நர்ஸிட்ட இருந்த ஒரு உண்மையும் அந்த மெயினாக லாயல்ட்டின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுவும் இந்த கால நர்ஸிட்ட கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இந்த கேன்சர் அப்படின்னாலே தனக்குள்ளே இப்போ ஒருத்தவங்களை கேன்சர் உள்ளவங்களை தொட்டாலே கேன்சர் வந்துடும், அவங்கள்ட்ட பேசினா கேன்சர் வந்துடும் ஒரு நம்பிக்கை, அது எப்படி பார்க்குது? கண்டிப்பாக வந்து கேன்சரை பற்றிய பல்வேறு புரளிகள் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். முக்கியமான புரளி வந்து கேன்சர் ஒரு தொற்று நோய், அது ஒரு பரம்பரை நோய், அது கடந்த காலத்துடைய ஒரு பாவம், அப்படியெல்லாம் நோய் எழுந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் பல. ஒன்று வந்து மக்கள் ஒரு தவறான செய்திகளை அவங்க பகிர்ந்து கொள்வது ஒன்று. இன்னொன்று வந்து மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேன்சர் அந்த மாதிரி ஒரு சினிமா பார்க்குறப்ப ஒரு கேன்சர் வந்தால் இறந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ அவங்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50% அதை ஃபுல்லாக மாற்றிட்டோம். இப்போ எங்கிட்ட வர பேஷண்டே ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, நான் தொற்று நோயாக இருந்தால் நான் அந்த ஃபீல்டு எடுக்க முடியுமா,
இப்போ ஒரு கொரோனா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொரோனா நோயை நாங்கள் மாஸ்க் போட்டு பார்க்குறோம், தொட மாட்டோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ கேன்சர் நோயிலே ஃபுல்லாக தொட்டு பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ கேன்சர் தொற்று நோய் இல்லை, அது போல தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ புற்றுநோய் விழிப்புணர்வுல வந்து நிறைய விஐபிஸ் அவங்களே வந்து இப்போ யுவராஜ் சிங் ஒரு கிரிக்கெட்டரு, கௌதமி அவங்க ஒரு ஆக்டரு, இந்த மாதிரி பல்வேறு துறையை சேர்ந்தவங்க வந்து நான் கேன்சரால் பாதிக்கப்பட்டு முழுமையாக குணமடைஞ்சிட்டேன், அதனால் நீங்களும் பயப்படாதுன்னு சொல்லி அவங்களே வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, வாட்ஸ்அப். அதை பார்க்குற அந்த மீடியா வந்து இப்போ அப்படியே எங்களுக்கு ஃபேவரபுளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவாக இருந்த மீடியா வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்தாலும் குணப்படுத்திடலாம், ஆரம்பத்தில் முழுமையாக குணப்படுத்தலாம், கேன்சர் கண்டு பயப்படாதீர்கள், புகையிலை விடுங்கள், புற்றுநோய் தரங்கள் நிறைய வந்ததுனால இப்போ இந்த மீடியா வந்து இப்போ எங்களுக்கு பாசிட்டிவாக மீடியா நிறைய ப்ரொபோட் பண்ணி கேன்சர் பற்றி எல்லா மித்ஸ் இந்த பொருள்களை ஃபுல்லாக அதுவே முக்கால்வாசி குறைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பொருள்கள் வெகுவாக குறைந்து விட்டன. இன்னமும் கிராமங்களில் அந்த ஒரு சோசியல் ஸ்டிக்மா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேன்சருக்கு வைத்தியம் பார்த்த ஒரு அம்மாவும் அப்பா வந்து அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு அதை கொஞ்சம் யோசிக்கிற காலகட்டம் இன்னும் இருக்குது. அதை கொஞ்சம் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி இந்த மாதிரி கேன்சர் வந்தால் பரம்பரையாக வரணுங்கிற கட்டாயம் கிடையாது, அது வந்து ஒரு பரம்பரை நோய் கிடையாது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். 90% வென்று விட்டோம், இன்னும் 10% வெல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சூப்பர் சார். இந்த கேன்சரோட ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன, அது மக்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம விழிப்புணர்வாக கொடுக்கணும் சார்? இந்த கேன்சருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு சக்ஸஸ் ஆகணும்னா ஆரம்ப கண்டுபிடிப்பு, முறையான சிகிச்சை, இதுதான் அதனுடைய தாரக மந்திரம். இப்போ நாங்கள் வந்து சில பேஷண்ட்ஸ் வரப்போ என்னப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமேன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் சிம்டமே இல்லையா டாக்டர், இப்போ 10 நாள் தான் இருக்குது, உடனே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்ப கண்டுபிடிப்பு அறிகுறிகள் என்னென்னா, உதாரணத்திற்காக உடம்புல எங்கேயாவது இடத்துல கருப்படைய கட்டி வருது, அந்த மாதிரி வருது, அது வலியுடனும் இருக்கலாம், வலி இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி உடம்புல துவாரங்கள், இப்போ மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, ஆசன வாய் இருக்குது, சிறுநீர் கழிக்கிற பாதை இருக்குது, இல்லை ரத்த கசிவு. இப்போ நம்மளுக்கு யூரின் போகிறப்ப ரத்தம் போச்சுன்னா அதை கண்டிப்பாக பார்க்கணும், மோஷன் போகிறப்ப ரத்தம் போச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கணும், இருமுறப்ப சளி ரத்தம் வந்தால் பார்த்துக்கிறணும், வாமிட்டிங் ரத்தம் வந்தால் பார்த்துக்கணும். அதே மாதிரி வெகு நாட்களாக தீராத இருமல், வெகு நாட்களாக காரணம் இல்லாத எடை குறைவு, இந்த மாதிரி மார்பகங்கள் கட்டி, அப்புறம் பசியின்மை, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கேன்சராக இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கேன்சர் இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு குரல் மாதிரி கட்டியிருக்கு, ஒரு கல்யாணம் நடந்துச்சு வீட்டில், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நிறைய பேசியிருக்கீங்க, ஒரு 4 நாள் 5 நாள் குரல் மாறும், ஒரு வாரம் கழிச்சு சரியாயிரும். 2 மாதம் குரல் மாறாமல் இருக்குது, குரல் கம்மிகிட்டே இருக்குது, அப்போ உடனே பார்த்துக்கிறேன். சப்போஸ் ஒரு இருமல் இருக்குது, சாதாரண காய்ச்சல் தான் ஒரு வாரம் இருக்குது, 10 நாள் இருக்குது, 3 மாதமாக இருக்குது, ஸோ அது காச நோயாக இருக்கலாம், புற்றுநோயாக இருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ், அஜீரணம், இரத்த குறைவு, இந்த மாதிரி இது காரணம்லாம் எடை குறைவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட போய் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதில் தான் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக் சொல்லி இப்போ ஜனங்க எல்லாருமே மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணுறாங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்கில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, மாஸ்டர்ஸ் வேகமாக பண்ணுறப்ப அந்த ட்ரெயினி டாக்டர்ஸ் பார்க்குறப்ப சிலது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் ஓகேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துடுறாங்க, சில சமயம் மிஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வே வந்து அவங்களுடைய குடும்ப டாக்டர், ஏன்னா அவங்கள பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அவர்கிட்ட போய் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பரிசோதனை பண்ணி, இல்லாட்டி இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் அதை போய் செக் பண்ணி இது புற்றுநோய் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டால் மிக நல்லது. காரணம் என்னென்னா, ஒருவேளை புற்றுநோய் இருந்தோம்னா அது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அதை முழுவதும் குணப்படுத்தி விடலாம். பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறது, ஃபீமேலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் சார் கொடுப்பீங்க? கண்டிப்பாக இன்றைய மார்பக புற்றுநோய் என்பது பெண்களிடம் வந்து மிகவும் அதிகமாக காணப்படும் புற்றுநோயாக இருக்குது. இன்னும் 2030 பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக அதிகமான பெண்கள் மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்படும் ஒரு புள்ளி விவர கணக்குகள் சொல்கின்றன. மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பது எப்படி? ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, தேவையற்ற ஹார்மோன்ஸ், இதை எடுக்க வேணான்னு சொல்லலை, அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி மாதம் ஒரு நாள் சாப்பிட்லாம், டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி தப்பு.
அதே மாதிரி தேவையில்லாத ஹார்மோன்ஸ், உதாரணத்துக்கு நம்ம ஊர்களில் என்ன பண்ணோன்னா ஒரு பரீட்சை இருக்கும், வீட்டில் வந்து ஒரு பூஜை இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அவங்களாம் வந்து மருந்துகளில் போய் ஹார்மோன் மாத்திரைகள் வாங்கி இந்த மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கான ஹார்மோன்களை செய்யக்கூடாது. தேவையற்ற ஹார்மோன்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி முதல் குழந்தையை 30 வயதிற்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு குழந்தை இப்போ வந்து 18 வயசு வரைக்கும் அப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. 23 வயசு தான் பெண்களுக்கு திருமணத்திற்கு உகந்த வருடங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ 23 வயதில் திருமணம் நடந்தால் கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டு குழந்தைய 30 வயசுக்குள்ளே பெற்றுக்கிறணும். ரெண்டாவது வந்து பிறந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது தாய்ப்பால் கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டே வந்து மெட்டர்னிட்டி லீவை ஒவ்வொரு கவர்மெண்ட் போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் 3 மாதம் கொடுப்போம், நாங்கள் 6 மாதம் கொடுப்போம், நாங்கள் 8 மாதம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்கணும். நீங்கள் மெட்டர்னிட்டி லீவுன்னு எடுத்துக்கிட்டு குழந்தை தாய்ப்பால் கொடுக்க வேற பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மினிமம் 6 மாதம் கொடுக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத ஹார்மோன் மாத்திரைகளை தவிர்த்தல், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரிகளை வந்து குறைத்தல், அப்புறம் முதல் குழந்தையை 30 வயதிற்குள் பெற்றுக்கொள்வது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு தாய்ப்பாலை வந்து குறைஞ்சபட்சம் 6 மாதங்களை குழந்தை கொடுப்பதன் மூலம் மார்பு புற்றுநோய் பெருவாக தவிர்த்து விடலாம். ஒரு 5% மார்பக புற்றுநோய் வம்சாவளியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பாட்டிக்கு இருந்துச்சு, அம்மாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேத்திக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இரத்த பரிசோதனை மூலம் அதற்குரிய அந்த மரபு நோயை கண்டறிந்து ஒரு சில மாத்திரைகள் மூலமாக வராமல் தடுத்து விடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து துணிஞ்சு அந்த ரத்த டெஸ்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி ஒபிசிட்டி, ரொம்ப ஒரு உடல் பருமன், அப்புறம் நல்ல ஒரு சுகாதாரமான உடற்பயிற்சி, சுகாதார சூழ்நிலை இருந்தாலே கிட்டத்தட்ட மார்பக புற்றுநோய் வராமலே தடுத்து விடலாம். சூப்பர் சார். இந்த கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸ்டேஜ் 1 இருக்காங்க, அவங்க உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கும் ஸ்டேஜ் 4 உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கும் என்ன மாதிரி அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க சார்? இப்போ ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்து கட்டத்தில் புற்றுநோய் வந்துட்டாங்கன்னா அது எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அது மார்பக புற்றுநோயாக இருந்தாலும் சரி, இரைப்பை புற்றுநோயாக இருந்தாலும் சரி, மலக்குடல் புற்றுநோய், அதை முழுமையாக குணப்படுத்தி விடலாம். சிலவற்றுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும், சிலவற்றுக்கு கதிரியக்க சிகிச்சை தேவைப்படும், சிலவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும், முழுமையாக குணப்படுத்தி விடலாம். அதே சமயம் சில முற்றிய நிலையில் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 புற்றுநோயாளி வரும் பொழுது ஒரு சில நோய்கள், குறிப்பாக நிணநீர் குழாய் புற்றுநோய், லிம்போமான்னு சொல்கிறோம், ஒரு சில இரத்த புற்றுநோய்கள், ஒரு சில ஆண் விரை இந்த டெஸ்டிஸ் புற்றுநோய், ஓவரி சினைப்பை முடி, அந்த மாதிரி சில வகையான புற்றுநோய்களை ஸ்டேஜ் 4 இருந்தாலும் குணப்படுத்த முடியும். அதே சமயத்தில் சில புற்றுநோய்களை ஸ்டேஜ் 4 குணப்படுத்த முடியாது, அவருடைய வாழ்நாளை கூட்டலாம், வலி வேதனைகளை குறைக்கலாம். ஸோ அதனால் எந்த புற்றுநோயை வந்து ஸ்டேஜ் 4 குணப்படுத்த அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி காட்டிக்கிறது நல்லது. ஒரு சில புற்றுநோய்களை மட்டும்தான் ஸ்டேஜ் 4 இருந்தால் கூட குணப்படுத்த முடியும் இன்றைய சூழ்நிலையில். எல்லா புற்றுநோய்களும் குணப்படுத்த சிரமம். ஆகவே தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது ஆரம்ப கண்டுபிடிப்பு, முறையான சிகிச்சை. சூப்பர் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எப்படா வந்து நமக்கு 59-60 வயசு ஆகும், ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் தோணும். பட் நீங்கள் வந்து 73 வயசு, இப்போவும் வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க. இந்த எனர்ஜி உங்களுக்கு எப்படி கிடைக்கிது சார்? அதுக்கு காரணம் வந்து எனது தொழிலை நான் நேசிக்கிறேன். முக்கியமானது இப்போ வந்து நான் இப்போ காலைல ஆஸ்பத்திரி கிளம்புறது இங்கே ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் எல்லாரும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறீங்களான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறத வந்து நான் ஒரு சுமையாவோ ஒரு இதாகவோ நினைக்கல. போனால் இப்போ ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்கும், ஒரு பேஷண்ட்ஸை பார்ப்போம், இன்னைக்கு இதை பேஷண்ட் நல்லா இருக்காங்க பார்க்கும்போது எனக்கு அதை இது செய்யாமல் இருந்தால் தான் நான் ஒரு வேளை ஒரு சோர்வடைஞ்சிருவேன் நான் நினைக்கிறேன். ஸோ அதை மாதிரி ஒரு பணிக்கு சென்று பார்ப்பது கொள்வது. நான் வந்து சினிமா பார்ப்பேன், இந்த மாதிரி மியூசிக் கேட்பேன், பாட்டெலாம் கேட்பேன். கூட அதுக்குன்னு ஒரே தான் இதெல்லாம் இருந்ததில்லை. இப்போ ஒரு எல்லா படமும் பார்க்க மாட்டேன். இப்போ நல்ல படம் சொல்லுவாங்க, இப்போ துரந்தர், எல்லா மீடியாவில் எங்கே பார்த்தாலும் துரந்தர்னா துரந்தர் படம் பார்ப்பேன். அந்த மாதிரி இன்பெட்டிவிட் வந்து நான் இப்போ என்னுடைய மகள், கடைசி மகள் வந்து யூஎஸில் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு 1 முறை 2 முறை அதாவது யூஎஸ் போயிட்டு வருவேன். இதெல்லாம் போவேன், பேர குழந்தைகள்லாம் இருக்கேன், அவங்களோட விளையாடுவேன். பட் என்னுடைய தொழிலை நான் நேசிப்பது தான் எனக்கு மிக பிறந்த மோட்டிவேஷன். அதனால தான் எனக்கு இன்னும் சோர்வு என்பது நான் இன்னும் அடையவில்லை. ஓகே சார். சோஷியல் மீடியா சார், இப்போது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது நிறையா யங்ஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவில் அதை யூஸ் பண்ணுறீங்க சார்? கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்து அந்த ரேஸ்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க.
நீங்கள் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னா நீங்கள் சேர்ந்து ஓடணும். நீங்கள் விரும்பின பார்வையாளராக இருந்தால் நீங்கள் ஓட முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைய தினம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், சாட் ஜிபிடி, ஆப்பிள் ஜெமினி இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. சூப்பர். நானும் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட காலை எந்திரிச்ச உடனே எனக்கு கிட்டத்தட்ட நான் நிறைய குரூப்பில் இருக்கேன். ஒரு ஏகப்பட்ட ஒரு 10,000 15,000 வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும். என்னுடைய கிளாஸ்மேட்ஸு, என்னுடைய ஊர்க்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருப்பேன். அசோசியேஷன்ஸ் எல்லாம் எது முக்கியமானதோ அதை மட்டும் பார்ப்பேன் நான். இப்போ இன்றைக்கி நான் ஐஎம்ஏல இருக்கேன்னா இன்றைக்கி ஐஎம்ஏல பேச இன்றைக்கி எதுவும் மீட்டிங் இருக்குது அந்த மாதிரி முக்கியமானதை பார்ப்பேன். ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி எதாவது முக்கியமானது தேவையில்லாத ஓப்பனே பண்ண மாட்டேன், அதை பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப கம்யூனிகேஷன், இப்போ நான் ஒரு மீட்டிங் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, முந்தியெல்லாம் லெட்ரு போட்டு சொல்ல வேண்டிய, இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நிமிஷத்தில் தட்டி போனாலும் முடிஞ்சிருது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா முடியுது. ஸோ இன்றைய தினம் கண்டிப்பாக உபயோகப்படுத்தி தீர வேண்டிய கட்டாயம் அவசியமும் கூட. நானும் அதை உபயோகப்படுத்துகின்றேன் அளவோட. அதுதான் சார். சூப்பர் சார். இப்போ வந்து 80 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார். இந்த ஆரம்பத்தில் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து மார்க்கெட்டிங் இருக்கும், இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக. அதாவது முந்தி வந்து ஆரம்பத்தில் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட்டு, எங்கள் சொந்த தெரிஞ்ச பேஷண்ட் போட்டு சொல்கிறாங்க, நண்பர் சொல்லி தான் வருவாங்க, இந்த மாதிரி வருவாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களை ஒரே நிமிஷத்தில் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகுது. சூப்பர். இதில் வந்து அந்த எத்திக்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு தேவையில்லாத, ஒரு திறமை இல்லாத ஒரு ப்ராடக்டை, ஒர்த்து இல்லாத ஒரு ப்ராடக்டை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பூஸ்டப் பண்ணி விட்டுருது. உடனே வந்து அதை நம்பி வந்து உலகம் அதை போகிறப்ப அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். ஸோ அதே சமயத்தில் வந்து ஒரு திறமையானவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தெரியலைங்கிறப்ப அவங்க அப்படியே பின்தங்கிய நிலையில் இருந்துடுறாங்க. அந்த நிலை மாறணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உதாரணத்துக்கு சாட் ஜிபிடியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் வந்து ஒரு வக்கீல் வந்து சாட் ஜிபிடி இதே ஒரு கேஸ் வந்திருக்கு, இதை கோட் பண்ணி அதை ஜட்ஜில் சொல்கிறப்ப அதை ரெஃபர் பண்ணி பார்த்தப்ப அந்த கேஸ் நம்பரில் அந்த மாதிரி ஒரு கேஸே இல்லாத மாதிரி கண்டுபிடிக்க முடியல அவங்களால. ஸோ அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு எத்திக்ஸோடு செயல்பட்டுச்சுன்னா அதை மாதிரி வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் யுக்தி பிளாட்ஃபார்ம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஏன்னா நோ டைம் இட் பிகம்ஸ் வைரல். ஸோ அதனால் அந்த எத்திக்ஸ் இந்த அளவில் இன்னமும் ஒரு அந்த எத்திக்கல் ரூல்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை ஒர்த்தினஸ் தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணணும், நீங்கள் அதை ஃபேஸ்புக்கில் போடணும் அப்படிங்கிற கண்டிஷன் விரைவில் வந்துடும் நினைக்கிறேன். அந்த ஒரு பைண்டிங் ஃபோர்ஸு, ஒரு கண்ட்ரோலிங் லா இருந்துன்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு பெரிய யுக்தி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து பிரசவம் பார்ப்பது எப்படின்னு சொல்லி போட்டோன்னே அவங்களே வீட்டில் பிரசவம் பார்த்து எவ்வளோ சிக்கலில் மாட்டிக்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லா வேணும். ஸோ எத்திக்கலாக ப்ரொமோட் பண்ணால் டிஜிட்டல் மீடியா மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி எதுவுமே கிடையாது. சார், உங்களோட தினசரி வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன். உங்களை நீங்கள் உள்ளே வரும்போது நேராக வந்து அந்த வெயிட் மிஷினில் போய் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணீங்க. நான் பல தடவை உங்களை பார்த்துருக்கேன். உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி? டெய்லி ரொட்டீன் நான் வந்து ஏர்லி டு பெட்டு, ஏர்லி இன் தி மார்னிங் ஃப்ரம் தி அவேக்கிங் வித் பெட்டு. ஸோ நான் காலையில் 5:45 எழுந்திரிச்சிருவேன். 5:45 எழுந்திரிச்சு இல்லைனாலும் 5:45 எழுந்திரிச்சிருவேன். 5:45 டு 6:30 மணி வரைக்கும் என்னுடைய காலை கடன்கள் முடிச்சுட்டு இந்த வாட்ஸ்அப்புக்கு ஃபேஸ்புக் மெசேஜ்லாம் போட்டுட்டு என்னுடைய சின்னவ யூஎஸில் இருப்பேன். அவளுக்கு அவள் தூங்குற நேரம் அவட்ட வந்து ஒரு அளவு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு 6:30 to 7 o'clock வந்து மை எக்ஸசைஸ் டைம். அதில் 6:30 to ஒரு 10 நிமிஷம் வந்து என்னோடய டாகோட அதை சுற்றி விளையாண்டுட்டு அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, ட்ரெட்மில்லு, சைக்கிளிங் ஒரு 7:10 ஒரு 40 மினிட்ஸு. 7:10க்கு போய் குளிச்சுட்டு ரெடியாகி 7:40க்கு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு, 7:50க்கு காரு, 8 o'clock ஹாஸ்பிட்டல். 8 o'clock நான் வந்தேன்னா 8 to 2 கண்டினியூஸ் ஒர்க்கு அந்த இருக்க மேனேஜ்மெண்ட்டு. 2 to 4 வந்து எனக்கு ஒரு 1 hour நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன். என்னோடய ஆப்ரேஷன்ஸ்லாம் 3:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அது 5:30 6 வரைக்கும் போகும். 6 மேலே வந்து ரிமைனிங் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு 7 மணிக்கு போய் எங்களுடைய அதர் நிறுவனங்கள் இருக்குது. இந்த டெம்பிள் வியூ, டெம்பிள் அனெக்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் ஒரு அதை கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம். இங்கே நிறைய பேஷண்ட்ஸாக பார்த்துட்டு போயிட்டு அங்கே ஒரு 7 மணிக்கு போய் உட்காந்து ஒருத்தர் வருவார்,
சார் இன்றைக்கி மதுரையில் சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாரு. அவர் ஹிந்தியில் பேசுவார். எங்கள் மேனேஜர் ஹிந்தி தெரியாமல் தடுமாறிட்டு இருப்பான். ஓகே. ஸோ அதை போய் நாங்கள் அவருடைய ஹிந்தியில் கொஞ்சம் நல்லா விவரம் வச்சோன்னா தே வில் வெரி ஹாப்பி. சூப்பர். அது மாதிரி அவங்க அதை கேட்பாங்க. மதுரையில் எங்கே நல்ல சுங்குடி சாரீஸ் வாங்கலாம்பாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டு கடையில் வாங்கி மதுரை பேரையே கெடுத்துருவாங்க. அவங்க சுங்குடி சாரீஸ் ஒரிஜினல் எங்கே கிடைக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 8:30க்கு வீட்டில் போய் நான் சாப்பிட்டுட்டு என்ன முடிச்சு 9 to 9:45 நியூஸ் பார்ப்பேன். ப்ரிஃபரபிளி எல்லா சேனலும் இந்த மாதிரி பயாஸ்டாக இருக்கும். ஒரு சேனலில் பார்த்தா டிஎம்கே நியூஸாக வரும், ஒரு சேனலில் பார்த்தா ஏடிஎம்னா பார்லிமெண்ட் நியூஸ் பார்ப்பேன். அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு 10 o'clock டு பெட். சூப்பர் சூப்பர் சார், ஃபஸ்ட் கிளாஸ் சார். சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனலே வந்து கொஞ்சம் இப்போ உங்களை பார்த்து நாங்கள் எங்கே பார்த்துட்ருக்கோம், பட் என்டையர் டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டு டைம் சொல்லிடுவீங்க. ஆனால் நான் உங்களை பார்க்கும்போது சரி எல்லா டாக்டரும் வந்து போல் வந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட்டாக தான் வருவாங்க, நம்ம அவங்க சொன்ன டயத்துக்கு போகலான்னு சொல்லி அந்த பிளான் போது நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்களான்னு சொல்லி. எனக்கு அப்போவே உங்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து பார்க்குறோம் ஷூட்டாக இந்த மாதிரி லைட்டிங்லாம் செட்டப் பண்ணிட்டு 3 பேர் 4 பேர் வெயிட் பண்ணுறோம். டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டயத்துக்கு ஆக்சுவலாக வரதில்லை. ஆனால் யங் டாக்டர் தான். இவங்களுக்கு நீங்கள் என்ன இல்லை கண்டிப்பாக நான் வந்து அது வந்து எங்கள் குழந்தைகளுக்கே நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் மட்டும் இல்லை, இந்த பங்க்சுவாலிட்டிங்கிறது நாங்கள் சின்ன வயசில் பழகுனது. உங்களுக்கு மட்டும் வேலை இல்லை, அவங்களுக்கும் வேலை இருக்கிறது நீங்கள் முதல்ல உணரணும். இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்களுக்கும் அடுத்தடுத்து வேலைகள் உள்ளவங்க. அதை ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மயக்க டாக்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்து நான் சர்ஜரி பண்ணால் நானே போய் பண்ணி கொடுத்துருவேன் அந்த சர்ஜரியை. காரணம் என்னென்னா அவங்க வந்து வேணால் அவருக்கு அடுத்தது கேஸ் இருக்கும். ஸோ அது நிச்சயம் இந்த இளைய தலைவர்கிட்ட ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதை அவங்க வந்து கண்டிப்பாக மாற்றணும். அடுத்ததாங்க ஒரே நாளையில் வந்து ரோம் cannot be made on a single day. அதுதான் அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உழைப்பால் படிப்படியாக உயரணும். ஒரே நாளில் கிடைக்கிற ஜம்ப் வந்து உங்களுக்கு நிலைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ பெரிய இருக்காங்க, இவங்க இருக்காங்க பார்த்து அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க வந்த வழி என்ன அப்படிங்கிறத பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறினா தான் அந்த முன்னேற்றம் தான் ஒரு நிலைத்து நிற்கும். ஸோ காலம் தவறாமை, படிப்படியாக முன்னேற்றம், பணத்தை மட்டும் முதல்ல குறிக்கோளாக கொள்ளாமல் நீங்கள் வந்து முதல்ல பேஷண்ட்டோடைய கேர், அந்த பேஷண்ட் தான் உங்களுக்கு நிறைய பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய சக்ஸஸ் பெர்மனண்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு 5 வருஷம் பாப்புலராக இருப்பீங்க, அடுத்த 5 வருஷம் இன்னொருத்தன் வந்து காணாமல் போயிடுவீங்க. அதனால் அதை குறைக்கூட எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உங்களுடைய ஆதங்கம் வந்து மிக மிக உண்மையானது, நேர்த்தியானது. அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஷூர் சார். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு எட்டாத இடத்துக்கு போய் உட்காந்துருக்கீங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் இன்னும் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க சார்? நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் நான் அப்படி தெரிகிறேன். ஆனால் என்னுடைய எண்ணத்தில் வந்து நான் இன்னமும் அடைய வேண்டியது நிறையா இருக்கிறது. இட் இஸ் லாங் வே டு கோன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா மதுரையை பொறுத்த மட்டுக்கும் இன்னமும் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத இன்னமும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதோட வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெவ்வேறு விதமான இப்போ ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்னால் தொண்டைக்கு ஒரு விங்கு, மார்பத்துக்கு ஒரு விங்கு, யூராலஜி, சிறுநீரகப்பைக்கு அந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய அதுக்கு தடைக்கற்கள் மதுரையை பொறுத்த மட்டும் என்னென்னா இன்னும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. மெட்ராஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே அதுக்கு கன்வெர்ஸ் போவாங்க. இன்னும் மதுரையில் வந்து இன்னமும் அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி மதுரை மக்களுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய தன்மை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேன் பவர், இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் வந்து மெட்ராஸ் இருக்கிற பிரியப்படுறாரு. காரணம்னா அவங்களுக்கு நிறைய கேசஸ் கிடைக்கும், அது கிடைக்கும். செகண்ட் டயர் சிட்டிஸில் இருக்கிறப்ப கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ரெனிமரேஷன் கிடைக்க மாட்டேங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் வந்து இன்னும் அடுத்து எங்கள் பிள்ளைகள்லாம் ஆங்காலஜிஸ்டாக இருக்கிறதுனாலையும் அடுத்த குழந்தைகள் இன்னும் மெடிக்கல் படிச்சிருக்கனால அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் ஹாஸ்பிட்டல் எல்லா ஸ்பெஷாலிஸ்ட்டுக்கும் தனித்தனி விங்கு, தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் வரது தான் என்னுடைய அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்க வந்துடும் சொல்லி அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துடும் சார். சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்ஸ்னால் என்ன சொல்லலாம்? எனக்கு பிடிச்சது மிக மிக வந்து அது எனது சகோதரர் டாக்டர் வேமனன் இருக்கார். அவர் வந்து ஒட்டஞ்சத்தில் ஒரு பெரிய கல்வி தந்தை, சக்தி குழுமம் சொல்லி நிறைய நிறுவனங்கள் வச்சுருக்கார். அவர் என்னை பார்த்து, நான் வளர்த்த பிள்ளை அவர் என்னை சொல்ல வேண்டியது சொல்லுவார், அண்ணே நம்ம எப்போவுமே ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், வி மஸ்ட் பி பெட்டர் டுடே தென் வாட் வி வர் எஸ்டர்டே.
சூப்பர் சார். நாம் நேற்றைய இருந்ததை விட இன்றைய தினம் நிச்சயமாக அதை விட ஒரு படியாவது முன்னேறி இருக்க வேண்டும். அதை அவர் சொல்கிறது. ஸோ நேற்று நீங்கள் என்ன இருந்தீங்களோ அதை விட ஒரு படி நீங்கள் முன்னேற எதுலையாவது உங்களுடைய உடல் வலிமையிலையோ இல்லை ஆரோக்கியத்திலேயோ இல்லை நாலேஜ்லேயோ இல்லாட்டி உங்களுடைய ப்ராக்டிஸ்லேயோ இல்லாட்டி உங்களுடைய பில்டிங்லேயோ ஒன்று. ஸோ அதை இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். நிச்சயமாக நேற்று இருந்ததை விட ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் ஒருபடி இன்றைய முன்னேறியிருப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இதுவரை செஞ்சிட்டு இருக்கேன். அதான் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கோட். சூப்பர் சார். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் என்னுடைய பெட் டாக் போவேன், அதை கூப்பிடுவேன், ஜிம்மியை கூப்பிட்டு போய் அதை கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பேன். இல்லாட்டி எம்ஜிஆர் தத்துவ பாடல்களை போட்டு ஆன் பண்ணி விட்டுருவேன், அது பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே. ½ அன் ஹவரில் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பஞ்சாக பறந்து போயிடும். அதுக்கப்புறம் முதல்ல இருந்த விட புத்துணர்வோட திரும்பி வந்துடுவேன். சூப்பர் சார். சார், இப்போ நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் டாக்டர் ஆகாமல் இருந்தால் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் என்னவா ஆயிருப்பீங்க? அந்த மாதிரி நினச்சி பார்த்ததே இல்லை. நான் அப்படி ஆகாமல் தான் ஒரு டீச்சர் ஆகிருக்கலாம்னு என்னோட எண்ணம். எனக்கு வந்து டீச்சிங் லைன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ நேற்று கூட ஒரு வேளம்மாள் மருத்துவக் கல்லூரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 1 மணி நேரம் இறைப்பை புற்றுநோய் போட்டு இருந்துச்சு டீச்சிங் இது. சூப்பர். ஸோ ஒருவேளை நான் டாக்டர் ஆகாமல் இருந்திருந்தேன்னா ஒரு ஆசிரியராக மாறி இருப்பேன். ஏன்னா அது எனக்கு மிகவும் ஒரு பிடித்த தொழில். நான் ஃபீல் பண்ணது என்னென்னா இன்றைய தினம் நான் என்னவா இருக்கிறதுக்கு காரணமே எனது ஆசிரியர்கள் தான். ஸோ இன்னமும் எனக்கு நம்ம எங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து டீச்சர்னு யாராவது வந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் விவிஐபி ட்ரீட்மெண்ட்டு. சூப்பர் சூப்பர். ஸோ அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்னால தான் இன்றைக்கி இருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஸோ ஒருவேளை நான் மருத்துவர் ஆகாமல் இருந்தாலும் ஒரு ஆசிரியராக இருந்திருப்பேன்றது என்னோடது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெருமையான தருணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார்? என்னோடய வாழ்க்கையிலேயே நான் மிகவும் பெருமையான தருணம் நான் நினச்சது வந்து நான் வந்து இந்திய புற்றுநோய் அறுவை சிகிச்சை கழகத்தினுடைய தலைவராக 2017ஆம் ஆண்டு பதவியேற்றேன். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரீம் அது. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மதுரை சிட்டி சாப்டர் சேர்மன் ஆகிறதே ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் தமிழ்நாடு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்திலேருந்து தலைவராக ரொம்ப கஷ்டப்படணும். நான் அதெல்லாம் ஆன பிறகு அகில இந்திய லெவலில் ஒரு காம்படிஷன். அது வந்து எப்போவுமே தேர்தல் நடக்கும், போட்டி போடுவாங்க. எனக்கு பொறுத்தப்ப நான் போட்டி போட்டப்ப எல்லாருமே வந்து ஒரு மனதாக வந்து நான் இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் இருந்தேன், முதல் எம்சி ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி நிறையா எனக்கு பேக்கில் இருக்கிறதுனால எல்லாம் பார்த்தோன்னே அது மாதிரி நான் எல்லோரும் நல்லா பேசுவேன். எனக்கு 2-3 மொழிகள் ரொம்ப நல்லா தெரியும். ஆங்கிலம் தமிழை தவிர ஹிந்தி ரொம்ப நல்லா தெரியும், சௌராஷ்டிரா நல்லா தெரியும், தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால் வந்து அவங்களோட பழகுறப்ப அவங்க வந்து எதிர்த்து காம்படிஷன் வேண்டாம், இந்த வாட்டி டாக்டர் மோகன் பிரசாத் கண்டஸ்ட் பண்ணுறப்ப யுனானிமஸ் சொன்னப்போ யுனானிமஸாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப நான் அந்த அகில இந்திய புற்றுநோய் சங்கத்தை நேஷனல் பிரசிடென்ட் ஆனது தான் நான் வாழ்க்கையிலேயே எனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான மறக்க முடியாத தருணமாக நினைக்கிறேன். கேன்சர் பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கோ நீங்கள் சொல்ல போகிற மெசேஜ்? இத்தனை நாள் வந்து இந்த நான் 50 வருட காலம் வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கிறது நான் கற்றுக்கிட்ட பாடத்தை வந்து பேஷண்ட்க்கு என்ன சொல்ல விரும்பணும்னா, பேஷண்ட் வந்து புற்றுநோய் என்பது முடிவல்ல. அதுக்கு நான் வந்து ஒரு பாடலே வச்சுருக்கேன். அது வந்து புற்றுநோய் முடிவு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு அத்தியாயத்தின் தொடக்கம். இந்த அத்தியாயத்தை நாங்கள் நல்லபடியாக நாங்கள் முடிச்சு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் வந்து உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடாது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்பிக்கையை இழக்கும் பொழுது உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்கள் வந்து அதோடைய பலம் குறைஞ்சிருது. அது விஞ்ஞான ரீதியாகவும் அதுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பும் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா முன்னேறலாம். ஸோ நம்பிக்கையை இழக்காமல் சிகிச்சைக்கு ஒத்துழைக்கல், இது நாங்கள் வந்து எல்லா பேஷண்ட்டும் சொல்ல வேண்டிய அறிவுரை. அவங்களுடைய சார்ந்த உறவினர்களுக்கு நான் என்ன சொல்கிறோம்னா, ஒரு நோயாளியை புற்றுநோயாளி என்று ஒதுக்கி வைக்காதீர்கள். அவங்க சில பேர் அவங்கள்ட்ட பழக மாட்டாங்க, அவங்கள தனி ரூமில் உட்கார வச்சுருவாங்க, அவங்கள தனி தட்டு டம்ளர் கொடு, அந்த மாதிரி அவங்கள ஒதுக்கி வைத்து அவங்கள மனதை புண்படுத்தாதீங்க. என்று எப்போ இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் அவங்கள உறவாடுங்கள், பழகுங்கள், நல்லபடியாக வச்சுக்கோங்க. தயவு செய்து இதை பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நானே சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களுக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, நிறைய காப்பீட்டு திட்டங்கள்லாம் இருக்குது, அதை உபயோகப்படுத்தி
தயவு செய்து உங்களுடைய தாய் தந்தையோ தகப்பனாரோ இல்லை உங்களுடைய சகோதரியோ மனைவியோ கணவரோ புற்றுநோயாளி என்று ஒதுக்கி வைக்காமல் அவர்களை பார்த்து கொண்டாலே அதுதான் நீங்கள் செய்யும் சிறந்த பணியாகன்னு சொல்லிடுறேன். சூப்பர் சார். இந்த பாட்காஸ்ட் மூலமாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இந்த போட்காஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்காண்டி எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு மின்மினி மார்க்கெட்டிங் எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். புற்றுநோயினாலே பயப்படக்கூடாது மக்கள். புற்றுநோயினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான தாரக மந்திரம் ஆரம்ப கண்டுபிடிப்பு, முறையான சிகிச்சை. அதுதான் புற்றுநோயை கண்டுபிடிக்கும் வழிகள் நிறையா இருக்குது. நீங்கள் எதை சும்மா இது போட்டு பார்த்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் தெரியும். முறையான சிகிச்சைகள் ரொம்ப முக்கியம். புற்றுநோய் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம ஒரு நாட்டு வைத்தியம் பார்க்கலாமா, இல்லை நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் முறையான சிகிச்சை தகுதி பெற்ற மருத்துவம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றும். புற்றுநோய் ஒரு தொற்று நோய் கிடையாது. புற்றுநோய்க்கு இன்றைய தினம் பல்வேறு நவீன சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு அவயத்தை ஒரு மார்பகத்தை எடுக்காமலேயே மார்பக புற்றுநோய், கை கால் விரல்களை எடுக்காமலேயே கை கால் சதை புற்றுநோய் போன்ற சிகிச்சைகள், முடி உதிராத மருத்துவ சிகிச்சை, பக்க விளைவு இல்லாத கதிரியக்க சிகிச்சை, நுண்துளை அறுவை சிகிச்சை, ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சை முறைகள். அவற்றையெல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புற்றுநோய்க்கு பல்வேறு சிகிச்சைகளை அளிப்பதனால் அதற்கு சிறு செலவாகும் என்பது உண்மை. ஆனால் செலவு என்பது மருத்துவருக்கு ஒரு தடைக்கலாக இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால் இன்றைய தினம் பல்வேறு காப்பீட்டு திட்டங்கள், பல்வேறு அரசு மருத்துவமனைகள், பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் புற்றுநோய்களுக்கு உதவ காத்திருக்கின்றன. அவை எல்லையெல்லாம் உபயோகப்படுத்தி புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டுபிடித்து முறையான சிகிச்சையை அளித்தால் கண்டிப்பாக புற்றுநோய் இல்லாத உலகத்தை நாம் விரைவில் படைக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.